இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஆர்ஆர்ஓ அப்படின்ற ஒரு டிவி சீரிஸோட 4வது மற்றும் கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 3 எபிசோட் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த எபிசோட்குள்ள பாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அந்த மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படின்றனால, அது மட்டும் இல்லாம கடைசி எபிசோட்ல இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றனால 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த சீரிஸை பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதை மட்டும் கேட்டுக்குங்க. மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த சீரிஸ்குள்ள போயிடலாம். 4வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஒரு அழகான பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டேய் யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா அது ஹீரோவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆமா அந்த பொண்ணு செத்து போயிட்டால, எப்படிங்க வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தா டக்குன்னு லியோன் தூக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு ஏந்திருக்கிறான். அப்ப இந்த பொண்ணு லியோனோட கனவுல தான் வந்திருக்கா. லியோனுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பாக்குறப்ப லியோனோட போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேக்கா தான் கால் பண்ணிருக்கா. லியோன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், உள்ள வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப வா லேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் காலை கட் பண்ணிட்டான். உள்ள வந்ததுமே இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஏது எதுக்கு இந்த பொண்ணு வந்தா அப்படின்ட்டு எந்த ஒரு தகவலுமே இல்லாம 2 பேரும் வந்து பார்த்தா செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதும் லியோன் என்ன கேக்குறானா, ஒருத்தரை நான் பார்க்கணும்னு சொன்னல அவனோட பேக்ரவுண்ட் விசாரி, அது மட்டும் இல்லாம அவனோட வீட்டுக்கே போயிட்டு அவனை பத்தி விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் லியோன் வந்து பார்த்தா யார்கிட்டயோ போன்ல செம்ம கோபமா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்கேயும் ஹீரோ பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்ட லேக்காக்கு வந்து பார்த்தா ஆமா இவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருக்கான், என்னமோ நமக்கு எதுக்கு நம்ம போய் விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பார்த்தா ஹீரோ தங்கிட்டு இருக்க லியோனோட தங்கச்சி வீட்டுக்கு போறான். போன எபிசோட் லாஸ்ட்ல வந்து பார்த்தா ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பான். அப்ப லைக்கா வந்து பார்த்தா சமைக்கிறதுக்காக போயிருக்கப்ப லைக்காவோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா ஹீரோ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பா. அதை வந்து பார்த்தா லைக்கா செம கோவத்தோட பார்த்திருப்பால, அந்த சீன் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஓஹோ இதுதான் கதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இத நேரா லியோனுக்கு அனுப்பிட்டு லியோன் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் பாரு. இந்த வீடியோல இப்போ தங்கச்சி இருக்கா, என்ன கதை ஏதுன்ட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லு. அவன் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா நேரா போயிட்டு லியோன் கிட்ட பேசிட்டு இருக்கா. லியோன் எதுக்கு நீ அவன் பேரை கேட்டாலே கோவப்படுற, அது மட்டும் இல்லாம பயப்படுறியே யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாரு லேக்கா உன ஒரு லிமிட் குள்ள தான் வச்சிருக்கேன், அந்த லிமிட்டை நீ மீறாத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏய் என்ன லிமிட்லான்ற, நான் உன் பொண்டாட்டி மாறல அப்படின்றப்ப பொண்டாட்டி மாறி தான் பொண்டாட்டி கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன லிமிட் குள்ள இருக்க முடிஞ்சாரு இல்லனா பேலை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு வந்து பார்த்தா செம்மையா கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளுமே போட்டு பொட்டு போட்டுன்னு உடைச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ போட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு கார் போய் நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் வராரு. ஃபர்ஸ்ட் அவங்க வைஃப் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹீரோ தான் வேலை முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி போய் பாக்குறப்ப வேற ஒருத்தர் இருக்காரு. அம்மா நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உங்க கணவர் தான் அனுப்புனாரு, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திறந்து பாக்குறப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த அந்த போட்டோ இருக்கு. இந்த விஷயத்தை பார்த்தும் ஓஹோ இதுதான் தலைவர் போன் போட்டா பிஸி பிஸின்னு சொல்லிட்டு இருக்காரா, அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி செம்மையா கோவப்பட்டு இருக்க. டக்குனு இந்த பார்சல் கொடுக்க வந்தவ இந்த பொண்ணு கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் அப்படின்றனால போக போக வந்து பார்த்தா அதை ஒத்துக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தா போன் வருது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேக்கா தான் கால் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு போய் சொல்லிட்டேன், அன்னைக்கு உன்னை துரத்திட்டு வந்தது போலீஸ்காரங்க கிடையாது, லியோனோட ஆளு தான், அவன் தான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இது போலீஸ் கிடையாதா, இது முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு நேரம் உங்களுக்கு சரி இப்போ அவங்க எங்க இருக்காங்க மட்டும் அட்ரஸ் சொல்லு அப்படின்றப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா லியோனோட அட்ரஸ் கொடுக்குறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ என்ன பண்றா லியோன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பாக்குற எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல லியோனை பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அப்ப லியோன் கெஞ்சிட்டு இருக்கான், டேய் சொன்னா கேள்றா, நான் பேசணும்டா உன்கிட்ட, அதுக்காக தான் நான் கூட்டு வர ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டேய் நீ மனுஷ ஜென்மம் தானா, அன்னைக்கு என் தங்கச்சி எப்படி கத்திருப்பா, என்ன உனக்கு மனசாச்சே இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு அவன் அடிச்சிட்டு இருக்க. டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து இவனை பின்னாடி அடிக்கிறான். இப்போ அவன் மயக்க போட்டு விழுந்துட்டான். அப்படியே கட் பண்ண ஹீரோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டேய் நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி தான்டா கூப்பிடுறேன், அப்புறம் எதுக்கு நீ சண்டை போடுற அப்படின்ற மாதிரி லியோன் சொல்லி கேட்கிறப்ப ஏய் என் தங்கச்சி கெடுத்தவனி உனக்கு சரி நீ செம்ம கோவத்துல இருக்க, ஆனா நான் சொன்ன நீ எது நம்ப மாட்டேன்னு நினைக்கிறேன், இந்த துப்பாக்கி என்ன கொன்று அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நெத்தி போட்டுல கன் வைக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் விட்ட வேலை பார்த்துட்டு இருக்க அந்த பாட்டியம்மா அங்க நிக்கிறாங்க. பாட்டிமா நீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா, லியோனும் உன் தங்கச்சி லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்ன படத்தோட கதை சொல்றீங்களா, யாரு டைரக்டர், என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு ஹீரோ கிண்டலா கேக்குறப்ப எப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோனோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பணக்கார வீட்டு பையன், அதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இந்த விஷயத்தை போயிட்டு லியோன் கிட்ட சொல்றப்ப ஏய் எவன் எத்தாலும் நீ தாண்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இவனும் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லியோனோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா செமையா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏதோ ரோட்ல இருக்க பிச்சைக்காரிய என்னோட மருமகன் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அந்த பொண்ணு நான் சொல்றேன், ஏங்க அப்பலாம் சொல்லாதீங்க, உங்க பையன் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏமா யார் மணி அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் அப்பா வந்துட்டு லியோனோட அப்பா கிட்ட செமையா சண்டை போட்டுட்டு இருக்காரு, தன்னோட பொண்ணு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா லியோனோட அப்பாவும் லியோனை கூட்டிட்டு போறப்ப லியோன் கெஞ்சிட்டு இருக்கா, அப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிட்டு இருக்கப்ப சரிடா உனக்கு 1 வருஷம் டைம் தரேன், அதுக்குள்ள மணாலிக்கு போயிட்டு நல்ல பிசினஸ்
பண்ணு, அப்படி பண்ணிட்டீனா இந்த பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனா அதுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் பொறுப்புல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவனு வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேச்சை கேட்டா கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி வந்துட்டான். ஹீரோயின் அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அடைச்சு வச்சுட்டு டார்ச்சர் பண்றாரு. இந்த பொண்ணு கெஞ்சி கெஞ்சி பாக்குறா, பட் அவர் கண்டுக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டியம்மா இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தூதோரா இருந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை போய் பாக்குறப்ப நான் மாசமா இருக்கேன், அதை மட்டும் லியோன் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. கற்பனா அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நடுவில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ உங்க அப்பாவோட சண்டையும் லியோனோட அப்பா சண்டையும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சேர விடாம பண்ணுச்சு. இது லியோனுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி ஒரு செயினை கொடுத்தா, இந்த செயின் தான் அவளோட அடையாளம், அது கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஹீரோ வந்து பார்த்தோம் தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கான். ஏன்னா இந்த செயினை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அவன் தங்கச்சி கொடுத்துருப்பான். அப்ப லியோன் என்ன சொல்றானா, நான் அதோட சரிடா, அதுக்கடுத்து நடப்பணமா தான் வாங்கிட்டு இருக்கேன், எங்க அப்பா கிட்டயோ என் தங்கச்சி கிட்டயோ நான் பேசுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். வந்து பார்த்தா எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா வந்து பார்த்தா தங்கச்சி ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட எதுவுமே பேசாம விதியை தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். தம்பிக்காரன் வந்து பார்த்தா ஆனா அப்பாவோட கண்ணீருக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒரு புண்ணாக்கும் கிடைக்கல, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை கூட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா லியோன் வந்து பார்த்தா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கா. அவ தங்கச்சி வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பார்த்தா குதிரை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவங்களோட அப்பாவான அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தா ஒரு போன் பேசிட்டு இருக்காரு. அந்த போன்ல வந்து பார்த்தா மணாலி போலீஸ் உங்க பையனை கைது பண்ணிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து பார்த்தா ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருந்தாரு தெரிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க, உங்க பையனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்ப மனுஷன் வந்து பார்த்தா உடஞ்சு போய் உட்காந்துட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, லியோனை பழி வாங்கறதுக்காக அவன் தங்கச்சி கூட காமிச்சோம், அப்படி இப்படி இருந்துட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சேச்சே அப்படிலாம் கிடையாது, அவங்க போட்டோ காட்டுறப்ப நானும் வந்து பார்த்தா அந்த போட்டோ எடுத்துறத கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டேன், இனி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி போனா போது இனிமேட்டாச்சும் நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா இந்த சீரிஸை முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வெப் சீரிஸ்ல பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.